வணக்கம் மக்களே, வெல்கம் யூ டு எபிசோட் 164 ஆஃப் வட லண்டன் நேஷனல் தமிழ் பாட்காஸ்ட். இது வந்து நம்மளோட ஆக்சுவலி 165 ஆஃப் வட லண்டன் நேஷனல் தமிழ் பாட்காஸ்ட். அரவிந்த் இப்ப கையை காமிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு, ஏன்னா என் மைண்ட்ல நான் வந்து 163 அப்புறம் 164 நம்ம நேற்று இன்று நாளை செல்சி பிரசனாவோட பேச போறோம்னு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து நேற்று இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து ஜாக்காக்கு ஒரு ட்ரிபியூட் போட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த எபிசோட் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். இப்பதான் பப்ளிஷ் பண்ணோம் அந்த எபிசோட். ஸோ டூ கிவ் இட் a listen if you haven't already. But yes, coming back to normalcy, welcome you to episode 165 of our London National Tamil Podcast. இது வந்து நம்ம நேற்று இன்று நாளை சீரீஸோட ஒரு கண்டினியூவேஷன். அண்ட் அந்த கண்டினியூவேஷன்ல வந்து நம்ம இப்போ வந்து இன்னைக்கு இந்த எபிசோட்ல மீட் பண்ண போற டீம் வந்து செல்சி. ஸோ நம்மளுடைய ஆல்ரெடி நம்மளுடைய வந்து நெருங்கின நண்பர்கள் டாட்டனம் பத்தி பேசியிருக்கோம். அந்த வரிசையில அடுத்த வர ஒரு குரூப்னா அது நம்ம செல்சி சொல்லலாம். ஆர்சனலுக்கு செல்சி ரைவல்ரி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பிரசன்னாவோட பேச போறோம் செல்சி பத்தி. பிரசன்னா ஆல்ரெடி நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. அண்ட் அவரும் செல்சி, இந்தியன் கிரிக்கெட் டீம், சென்னை எஃப்சி. ஸோ பல பேர் வந்து இந்தியன் ஃபுட்பால் பத்தி பேசுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதை பத்தி பேச ஒரு ஆள் நம்ம பிரசன்னா. ஸோ நீங்க அவரோட சேனல்ல செக் அவுட் பண்ணலாம். வெல்கம் டு த ஷோ பிரசன்னா, ஆஃப்டர் லாங் டைம். ஆக்சுவலி போன சீசன் பிகினிங்ல பேசணும்னு நினைக்கிறேன் இல்லையா? இருக்கலாம். ஆமா, ஆர்சனல் செல்சி ப்ரிவியூ ஐ திங்க் அதுல பேசிப்போம். ஆமாமா, ஒரு எபிசோட் பேசணும். கரெக்ட். ஃபர்ஸ்ட் கேம் அந்த பிரிட்ஜ்ல நடந்த கேமுக்கு பேசணும். எஸ், ஆமா. வெல்கம் டு தி ஷோ. Thank you so much. ஸோ அதே மாதிரி என் கூட வடலண்டை பத்தி எனக்கு நான் முதல்ல ப்ரோ தப்பு பண்றீங்கன்னு சொல்லி கை காமிச்ச அரவிந்த் என்ன ஜாயின் பண்றக்கா. வெல்கம் அரவிந்த். ஹலோ. ஸோ எஸ், முன்னாடி நம்ம ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்கள். இது வரைக்கும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களை. எதிர்பாராத அளவுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன அல்ப ஆசை தான். நம்ம சீசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 700 சப்ஸ்கிரைபர்ஸ் போகணும்னு. we are less than 40 subscribers to go to 700. அப்படி 700ஓட ஸ்டார்ட் பண்ணா கொஞ்சம் கெத்தா இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்தீங்கன்னா வந்து சேனல் யூடியூப்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். வாய் ரொம்ப அவ்வளவு இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பட்டன். இந்த ட்ரையலுக்காக ஃபேக் அக்கவுண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணீங்கன்னா அதுலயும் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ், எதுக்காக ட்ரையல்ஸ் எல்லாம் ஃபேக் அக்கவுண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு ட்ரையல் முடிஞ்ச பிறகு திரும்ப இன்னொரு ட்ரையல், அதே ட்ரையல் கம்பெனி சீக்ரெட் வெளிய விடாதா பாதி சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. சோ எஸ், நீங்க ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணாத எனக்கு சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ஸ் வரும். சோ ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன் எல்லாத்த பத்தியும் பேசினதுக்கு அப்புறம் நம்ம டைரக்டா இப்போ வந்து டாபிக்ஸ் உள்ள போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோமா எனக்கு. பட் ஆனால் உங்களுடைய ஓனர்ஷிப்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமே நம்ம. ஸோ ஒரு அப்ராமோவிச் வந்து 2003 வந்து அவங்க கிளப்பை பர்ச்சேஸ் பண்ணினதுலேருந்து ஓவர் பீரியட் ஆஃப் 20 years எப்பயுமே நீங்க ஏதாவது வின் பண்ணுவீங்க. நீங்க வந்து செல்சி நல்லா ஆடினீங்களோ இல்லையோ, நல்லா ஆடலைன்னா சாம்பியன்ஸ் லீக் ஜெயிப்பீங்க, நல்லா ஆடினீங்கன்னா ஒரு FA கப் இல்லாட்டி ஒரு PL ஜெயிப்பீங்க. ஸோ இந்த ஒரு டாக்ல வந்து எப்பயுமே நீங்க அந்த சேலஞ்சுன்னு ஒரு விஷயத்துல இருக்கிற ஒரு கிளப். அண்ட் அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அப்ராமோவிச் இவ்வளோ 20 years கண்டினியூஸா இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஹி மேட் ஷுர் தட் ஒரு பேஸ் லைனே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்லா வின் பண்ணிட்டே இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ஃபேன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 20 வருஷமா ஜெயிச்சுட்டே பார்த்துட்டு பயங்கரமா ருசி கண்ட போனீங்க நீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இப்போ உங்க உங்க ஓனர்ஷிப் மாறிச்சு. அஃப்கோர்ஸ் ஒரு அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன்ல மாறிச்சு. எங்களுக்குலாம் செம்ம ஜாலி தான். பட் ஆனா அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன்ல ஓனர்ஷிப் மாறிச்சு. உள்ள வந்தாங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்லணும், இந்த ஒரு விண்டோல செம்மையா செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நல்ல ஒரு கரெக்டா எங்களுக்கு வந்து ஒரு சேல்ஸ் பண்ணீங்க, யுனைடெட் ஒரு சேல்ஸ் பண்ணீங்க. ஸோ எவ்வளவு உங்களுக்கு இதுக்கு மேல என்ன பர்ச்சேஸ் பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கரெக்டான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் எந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு சக்சஸ்க்கே யூஸ் ஆன ஒரு ஃபேன் பேஸ் எந்த பாயிண்ட்ல இந்த ஓனர்ஷிப்புக்கு கொஸ்டின் பண்ண ஆரம்பிப்பீங்க? அப்படி கேட்கறேன், என்ன கொஸ்டின் பண்ண ஆரம்பிப்பீங்க? ஏன்னா போன சீசன் வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட், நீங்க எக்கச்சக்கமா பிளேயர் வாங்கிட்டீங்க, ஆள் இருக்கிறதுக்கே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இடம் இல்லை, அந்த மாதிரி எல்லாம். ஸோ தோ இட் மைட் சீம் எக்ஸைட்டிங், ரிசல்ட்ஸ் ஆர் வாட் லைக் மேட்டர்ஸ், ரைட்? ஸோ லாஸ்ட் சீசனே நீங்க வந்து 3 மேனேஜர் சாக் பண்ணீங்க, எல்லாமே அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு ஆஸ் அ ஃபேனா உங்களுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா போலையா? அண்ட் எந்த பாயிண்ட்ல வந்து நீங்க இந்த சிச்சுவேஷன் நீங்க எப்படி அசஸ் பண்றீங்க? And in the point, do you think like fans will start showing more frustration, given like how PL is evolving with every season? I think வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாங்க. எது இவ்வளோ பேர் சைன் பண்றீங்க, அப்படி கொத்தா அப்படி இந்த 400 கோடி தானே சொல்லல, அள்ளி போட்டு எடுத்துனோம்னா அது யாருக்கு தெரியாத பண்ணிச்சு. இப்பெல்லாம் அதான் பண்ணோம், அள்ளி போட்டு எடுத்துட்டு அந்த கொலிபாலி, ஸ்டர்லிங், இது அதுன்னு சொல்லிட்டு அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஜனவரியில பார்த்தோம்னா ஓகே இருக்க
ஒரு சம்மர் விண்டோவே ஜான்வரியில பண்ணாலும் ஆயிடுச்சு. நிறைய பேர் அதான் சம்மர் விண்டோன்னு ட்ரீம் பண்ணுவாங்க, அதுவே விண்டர்ல பண்ணிட்டாங்க. சரி ஓகே, என்னடா பண்றாரு, உண்மையிலே பிளான் இருக்கா இல்ல சும்மா வந்து உண்மையிலே மேனேஜர் மேனேஜர் மோட்ல சும்மா எல்லாரையும் போட்டு வாங்குவோம்ல, கூட்டு வா இவனை கூட்டு வா இனிமே அப்படின்னு சங்கிலி இல்ல எல்லாரும் ட்ரை கங்குலி அந்த மாதிரிதான் அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிருந்தோம். அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ் லைக் துச்சல் சாக் பண்ணி தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுக்கப்புறம் பாட்டர் வந்தாரு. பாட்டர் வந்து ஏதோ ஒரு 5 கேம்ஸ் 6 கேம்ஸ் சம்திங். அதுக்கப்புறம் திங்ஸ் வென்ட் லெஃப்ட். அதுக்கப்புறம் பாட்டர் சாக். அதுக்கப்புறம் சரி ஓகே, ஏன்னா நாகல்ஸ்மேன் டாக் முன்னாடில இருந்தே. ஆனா லேம்பார்ட் வந்து அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து ஐ ஜோன்ட் அவுட். நீங்களே பார்த்துருப்பீங்க ட்விட்டர் போஸ்ட் தான். மேட்ச் நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன, தோத்தா என்ன, ஜெயிச்சா என்ன. இது ஜெனரலாவே ஃபேன் பேஸ் மொத்தமாவே அப்படிதான் இருந்தாங்களா அந்த பாயிண்ட் வேலை நீங்க? ஆமா. அண்ட் ஒன்லி திங் இஸ் சாம்பியன்ஸ் லீக் அந்த மட்ரிட் மட்டும் தான் we were actually kind of say okay, சாம்பியன்ஸ் லீக் ஸ்டில் வாட் எவர் ஹேப்பன்ஸ் நாக் அவுட் காம்படிஷன் எனிதிங் கேன் ஹேப்பன். சரி இல்ல என்னன்னு பார்ப்போம். பட் ஒன்ஸ் தட் வாஸ் டன், அதுக்கப்புறம் எப்படியும் இந்த டாப் 8 அந்த யூரோப்பியன் ஸ்பாட்ஸ்க்குள்ள எப்படியும் சான்ஸே இல்ல. எஃப்ஏ கப், லீக் கப் ஃபர்ஸ்ட் ஒன்லி போயாச்சு. ஸோ வாட் இஸ் தட் ஆக்சுவலி பிளே ஃபார்? ஸோ அந்த அளவுக்கு வந்து சரி அப்போ அட்லீஸ்ட் வில் சி சம்திங் ஃப்ரம் த பிளேயர்ஸ். ஒரு மேனேஜர் கொஞ்சமா ட்ரை பண்ணுவாரு அண்ட் பிளேயர்ஸ் கொஞ்சமா பார்ப்போம்னு பார்த்தா அதுவும் இட் டென்ட் கம் அவுட். அண்ட் ஃபைனலி சீசன் முடிஞ்சது. அப்பாடா முடிஞ்சதா சாமி. அதுக்கப்புறம் இந்த சீசன் போனோம்னா விக்கெட் மிஸ் தரங்க வரிசையா இருக்கும். எஸ்பெஷலி இந்த சவுடி கிளப்ஸ்க்கு வந்து பலகாரத்துல இருந்தே பணம் இருக்கு. அவங்க எல்லாம் மில்லியன்ஸ் கிடையாது, ட்ரில்லியன்ஸ். 20-30 மில்லியன்லாம் பிச்சை போடுற மாதிரி இந்த அக்கவுண்டிங் எரர். ஆமா இல்ல இந்த வடிவேல் சொல்றேன் 20 மில்லியனுங்கிறது crying like a child. இந்த அளவுக்கு போயிடுச்சு ஆல்ரெடி. ஏன்னா ஆல்ரெடி கூலிபாலி 17 மில்லியன், அப்புறம் மெண்டிக்கு ஒரு 16 சம்திங் மில்லியன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் 2-3 பேர் வித்துட்டோம். ஐ திங்க் ஜிஹெச் மூவ் ஐ திங்க் இட் ஃபெல் த்ரூ, பட் ஐ திங்க் தட் ஸ்டில் ஹேப்பன். இட் மைட் ஸ்டில் ஹேப்பன். ஸோ அதுக்கப்புறம் ஹேவர்ட்ஸ் மவுண்ட பத்தி நம்ம ஃபேன் பேஸ், ஐ மீன் ஃபேன் பேஸ்ன்னு சொல்றேன், பட் ஃபேன் பேஸ் வந்து அவங்க தான் வந்து செல்சி, இவங்க எல்லாம் செல்சி அழிஞ்சு போயிடும், ஐயோ அம்மா அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண. கடைசி அவங்க 2 பேருமே போனது வந்து என்ன நடக்குது அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் லைக் ஸ்குவாட் பாத்தீங்கன்னா அது என்ன மெயினிங் மிட்ஃபீல்டர்ஸ் ஆக்சுவலி அட்டாக் ஓகே, டிஃபென்ஸ் ஓரளவுக்கு ஓகே. அண்ட் வந்து கோல் கீப் ஐ திங்க் வி ஸ்டில் நீட் a goalkeeper because Mendy is out now. And கரெக்டா 2 weeks இருக்கு ப்ரீ சீசன் before we start our pre-season. So and இப்ப கைசேரோ டீல்ல வந்து we are still kind of hanging on. Hopefully we get that done. ஏன்னா அந்த சாகா தான் இருக்கு. So this season, இந்த சீசன் அட்லீஸ்ட் இந்த now Poch is coming. இப்போ வந்து ஸ்பர்ஸோட பெஸ்ட் மேனேஜர் அவங்களே இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல he spoke well. அட்லீஸ்ட் இந்த வார்த்தையெல்லாம் நல்லா விட்டாரு. Hopefully that translates on the results on the pitch. ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து there is no European football, 1 game a week தான். Minimum expectation is at least Europa League minimum, because you don't. நீங்க கடைசில கேட்க வேண்டிய क्वेश्चनக்கு இப்பவே பதில் சொல்றீங்க. இல்ல பாட்காஸ்ட் ரிசல்ட்ஸ் டோன்ட் கோ. இப்போ ஃபர்ஸ்ட் 10 கேம்ல வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6-7 வின் வந்தா தான் will be like okay, this is going somewhere அப்படின்னு. ஏன்னா லாஸ்ட் சீசன் எங்க போறேன்னே தெரியல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 10 கேம்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 6-7 வீக்ஸ் வரலன்னா திருப்பி fans will start getting testy over the ownership னு சொல்றீங்களா நீங்க? or like I think they will still test them anyway, but வந்து எப்படி சொல்றது, அது வரலனா இல்ல still add more fuel to fire. ஏற்கனவே அவுட்ங்கறானுங்க. அதுக்கப்புறம் இது யார் ஓனர்ஷிப் அவுட்னு பேச்சு வருதா? உங்க ஓனர்ஷிப் அவுட்னு பேச்சு வருதா? அவுட்னு வரல, பட் என்ன சொல்றது, லைக் வந்து இவங்க உண்மையிலேயே ஃபுட்பால் ஆட இது பண்ணத்தான் வராங்களா, இவங்க ஃபுட்பால் பத்தி தெரியுமா, அந்த அளவுக்கு இதுவாயிடுச்சு. ஸோ இட்ஸ் லைக் நாட் அவுட், நான் அந்த அளவு அந்த எக்ஸ்டென்ட் ஒன்றும் இல்லை, பட் இட்ஸ் லைக் நீங்க அவுட் சொல்ல என்ன நல்லா வாங்கி தானே போட்டிருக்காங்க உங்களுக்கு. நான் கரெக்டா முட்ரிக் போனப்ப எங்க வாயில இருந்து கவிட்டு போனீங்க, நான் சொல்லிட்டே இருப்பேன் எல்லா பாட்காஸ்ட்லயுமே. ஸோ யூ ஹேவ் த பேஸ் இல்ல உங்களோட ஓனர்ஸ்னு வச்சு பார்த்தா அது ஒரு ஃபேக்டரா நீங்க வந்து ஃபேன் பேஸ் அது ஒரு விஷயமா யோசிக்கவே இல்லையா? ஃபேன் பேஸ் ஒரு பாசிட்டிவ் விஷயமா நான் கேக்குறேன். இல்ல பாசிட்டிவ் விஷயம், see மணி we have, மணி ஸ்பெண்ட் பண்றது பிரச்சனையே இல்லை, இட்ஸ் அபவுட் how you spend it. ஏன்னா யுனைடெடும் பார்த்துக்கோ வந்து
பணத்துக்கு குறைச்சலே இல்ல. அதான் ஒரு நிமிஷம் கேட்கலாம், திடீர்னு யுனைடெட் ஃபேன் மாதிரி பேசுறீங்கன்னு கேட்கலாம்னு வந்து நானு. அதுதான் ஒரு ரீசன் எப்பயுமே வச்சிருப்பானுங்க. இல்ல அதான் செலவு பண்ணும். இப்போ வந்து நம்ம சொல்லுவோம் சிட்டி இவ்வளவு செலவு பண்றாங்க 50 மில்லியன், பட் அவங்க கரெக்டா 50 சொல்லிட்டு கரெக்டா செலவு பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பண்ணும். ஸோ வி டென்ட் ஹேவ் லைக் பீப்புள் பிஹைண்ட் தி சீன்ஸ் மேன். டாப் பாலே இருக்கலாம், எல்லாத்தையும் யார் இருக்காங்க அவனை பார்க்கலாம், யார் அவன் இருக்கா, லைக் தேர் வாஸ் நோ லிட்டரலி பிளான். இப்பதான் ஒரு அளவுக்கு வந்து ஓகே வி புட் சம் ரைட் பீப்புள் இந்த டைரக்டர் ஃபுட்பால் இப்போதைக்கு இது பண்ணி வச்சிருக்கோம். ஸ்கவுட்டிங் டைரக்டர் இப்பதான் வந்து ஒன்று போட்டு வச்சிருக்கோம். ஸோ இட்ஸ் லைக் ஹோப்ஃபுல்லி திங்ஸ் வில் ஸ்டார்ட் டேக்கிங் பிளேஸ் ப்ராப்பர்லி. உங்களுக்கு இப்ப ஒரு டைரக்டர் ஆஃப் ஃபுட்பால் இருக்காங்களா? ஸ்போர்ட்டிங் டைரக்டர் ஆஃப் ஃபுட்பால் யாராச்சும் இருக்காங்களா உங்களுக்கு? இல்ல ஓனர்ஸ் தான் வந்து டிசிஷன் எடுக்கிறது? இல்ல we do have in place and அவங்களும் வந்ததுதான் சமத் சைனிங்ஸ், இந்த பேடியஷிலே அந்த மாதிரி அந்த சைனிங்ஸ் தான் அவங்களால வந்தது. அந்த கிறிஸ்டபர் வேல் அப்படிங்கிற ஒருவர். ஓகே. அண்ட் let's see பாபோ, we still have 2 weeks and சைனிங்ஸ் வரணும், எஸ்பெஷலி இந்த மிட்ஃபீல்ட். ஏன்னா மிட்ஃபீல்டர்ஸ் தான் ஆல்மோஸ்ட் ஃபுல்லா கிளியர் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸ் see பாப்போம் என்ன வருதுன்னு. சரி, பிரசன்னா ப்ரோ, நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி பேசணும், அதே டீம்ல கேக்குறேனே. சவுதிக்கு வந்து ஒரு லைக் குதிரை மூட்டை இறக்கி விடுற மாதிரி அப்படி இறக்கி விட்டுனே இருக்கும். ஹவு மச் ஆஃப் திஸ் இஸ் லைக் லெஜிட்டிமேட்? ஏன்னா சவுதி டாட் போலியோட அந்த கிளியர் லேக்கா அவரோட கிளியர் லேக் கேபிட்டல், the holding company has Saudi investments. So there is கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு ரெட் ஃபிளாகா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய நேஷனல் ஃபிளாக் சைஸ்ல ஒரு ரெட் ஃபிளாக் ஒன்று இருக்கு. இது வந்து லெஜிட்டிமேட்டா? Do we expect to see these kind of things happening more and more? ஏன்னா இன்னைக்கு UEFA வந்து ஆஸ்டன் வில்லா ஓனர், பிரைட்டன் ஓனர்லாம் வந்து நீங்கலாம் வந்து 2-3 எக்ஸ்ட்ரா கிளப்ல ஸ்டேக் வச்சிருக்கீங்க, நீங்க அந்த கிளப்புக்குள்ளேயே குடுக்கல் வாங்கல் பண்ணிட்டு இருக்கீங்க, therefore next 24 months you can't do that அப்படின்னு penalize பண்ணிருக்காங்க. and if it continues stricter punishments வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. Do we expect UEFA now to start looking at this as a loophole and try to close that, or is it a loophole at all? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி வந்து நடக்கச்சேதான் ஃபுல்லா இப்படி ஹோல்சேல் நடக்கச்சேதான் கண்டுபிடிக்கிறாங்க, எனக்கு புரியல. அது வந்து அதனால தெரியலையா? ஏன்னா வந்து நம்ம வந்து ஓனர்ஸ் வந்து போயிட்டு அப்படி இப்படி நுணுக்கமா போனது வந்து இந்த சவுதி அரேபியா லிங்க் வந்து ஏன் இது வரைக்கும் பண்ணல, இப்போ பண்றச்சேதான் வந்து அது எப்படி மொத்தமா இருக்குன்னு தெரியல. See, ultimately I think Saudi will be here to take on, because இந்த சிஸ்டம் எப்படி வர்க் ஆகுது உங்களுக்கு? ஆக்சுவலி எப்படி நீங்க வந்து இந்த கிளப்பை பிடிச்சி சேல்ஸ் பண்றீங்க அப்படி சொல்லுவீங்க? லைக் இந்த சிஸ்டம் எப்படி உங்களுக்கு வர்க் ஆகுது? அதுல தானே நம்மளுக்கு லெஜிட்டிமேசி தெரியும். ஏன்னா நான் வந்து மத்த கிளப்போட ஒரு ஃபேனா நாங்க 2 பேரும் கேட்கறோம் உங்ககிட்ட. ஏன்னா எங்களுக்கு பார்த்தா எல்லாமே சீட்டிங் பண்றாங்க அந்த இருக்கு. இது வந்து இப்போ லெஜிட்டிமேட் மாடல்னா வாட் இஸ் ஸ்டாப்பிங் அதர் கிளப்ஸ் ஃப்ரம் டூயிங் தி சேம் திங்? இன்னைக்கு சவுதி அரேபியா, நேத்து சைனா, நாளைக்கு பெல்ஜியம் வேறங்கனா பண்ணலாம். See, ஒரு காலத்துல சைனா வந்து எல்லாரையும் எடுத்துட்டாங்க. If you remember, first I think at least in the of what I remember, first China தான் இருக்க ஆரம்பிச்சாங்க. The Drogba, Oscar, etc., Pato, etc. எல்லாரும் அவங்க தான் இருக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் now it's the Saudis. அவங்களுக்கு வந்து it's like, see, if you have money talks, BS walks. அதுதான் ultimately. காசு இருந்தா வாங்குங்க, இல்லைன்னா பை. So I think அந்த பாலிசியில தான் எல்லாம் போயிட்டு இருக்கு. And it happened, and it's like அவ்வளோ டீடைல்ஸ் தான் வந்து உள்ள போனா I'm not sure. இப்போ வந்து ஆனியன்ஸ் பீல் பண்ண மாதிரி பீல் பண்ண ஒன்றும் வராது கடைசியில். அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. பட் see, I think ultimately our plan order is because businessmen don't have just random 6-month plan or like a 12-month plan. They commit like 5-10 year plans. And maybe this was also part of the plan. We didn't know. எனக்கு தெரியல. Maybe ஓனர்ஷிப் சேஞ்சோட வந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ் அப்படி சொல்றீங்க? ஆமா, இருக்கலாம். பிகாஸ் ஓனர்ஷிப் சேஞ்ச்ல ஓகே நமக்கு இந்த சவுடி இது இருக்கலாம். மேபி தட் மைட் கம் டு ஹெல்ப் அஸ். அண்ட் கடைசியில பார்த்தா இப்போ வந்து ஸ்ட்ராஸ்பர்க் கிளப்பே வந்து லைக் we have taken a big stake. அது கூட ஒரு பார்ட் ஆஃப் த பிளானா இருந்துக்கலாம். பிகாஸ் இட்ஸ் லைக் மொத்தமா இருக்கும். இட் won't be just okay Chelsea, okay the first team. அத மட்டும் இருக்க முடியாது. It will be overall men's team, women's team, and the kids, and also your surrounding parent child clubs. So I think this would have been a part of the plan எனக்கு தோணுது. Because randomly you cannot just do everything in one stretch without a plan. சோ அதுவுமே அவங்க போட்டு அப்படிதான் பிளேயர் மூவ்மெண்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க நீங்க? லைக் இருக்கலாம். I strongly think that. இப்போ இதுல லூப் ஹோல்ஸே இல்ல எல்லாமே ஃபுல்லா லெஜெண்ட் பேட்டா தான் பண்றாங்கன்னு சொல்றீங்களா நீங்க?
I won't say that. லூப்போல்ஸ் வந்து they are not outside of the law. நீங்க லூப்போல்ஸ் இருக்கிறதுனால தான் நீங்க வந்து பண்றீங்க. சோ அது இல்லெஜிட்டிமேட்னு சொல்ல முடியாது. கரெக்ட்டா அரவிந்த்? I think like that. இது டெஃபினட்டா இது நான் வந்து இது அலுகுனி ஆட்டம் அப்படின்னு நான் சொல்லல. இது வந்து ஒரு லூப் ஹோல், லைக் வாட் வி ஹியர் அபவுட் சிட்டி எவ்ரி டே, அது வந்து ஐ ஃபீல் இட் இஸ் நாட் லூப் ஹோல், அது வந்து பிளேட்டன்ட் சீட்டிங், அது ஃப்ராட். அக்கௌண்ட் புக்ஸை குக் பண்றது இஸ் நாட் ரைட், அது சீட்டிங். திஸ் இஸ் நாட் சீட்டிங். இது வந்து it may look like painting outside the lines, but technically it's not. So yeah, sorry Prasanna, continue. Sorry. Yeah, so loophole yes, but ultimately நம்மளும் பார்த்து உட்காந்து இந்த ஃபர்ஸ்ட்ல வச்சே 100 million கொடுத்து 8 year long contracts 9 year long contracts கொடுத்து அதுக்கப்புறம் ஏஃப் அந்த லூப் ஹோல் க்ளோஸ் பண்றது, மேபி இந்த லூப் ஹோல் க்ளோஸ் பண்ணலாம். I don't know how the case is, but we have to wait and see how that actually pans out. That's a good point. Yeah, those loopholes are there and you make use of it. Bill Belichick பெருசா ஒரு NFL கோச் ஒருத்தர் இருக்காரு. அவர் பெரிய கோச் ஆனது காரணமே லூப்போல வச்சு விளையாடிதான். அவ்வளவு அவரு சாணக்கிய மாதிரி விளையாடுவார் அந்த கேம். பட் யா இட்ஸ் ஃபேர். அண்ட் ஸோ இப்போ வந்து this is going to be a model like other clubs can also do, like try to replicate that. When China came in, we saw big money transfers going there. அதுக்கப்புறம் இப்போ வந்து அது ஒரு மாதிரி fizzle out ஆயிட்டு வருது. அங்க வந்து எவ்வளோ பெரிய big money signings are not going there anymore. We don't hear much about that place anymore. Saudi வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? And if that comes there, are other teams who depend on that transfer model going to get affected? And when I ask that question, I'm obviously hinting at Chelsea here. I think this will continue. ஏன்னா லாஸ்ட் இயரே வந்து with the Ronaldo signing, it was a big statement. ஓகே, நாங்க வந்து ரொனால்டோவே வாங்கிட்டோம், இனிமே யார் வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பென்சிமா, அதுக்கப்புறம் காண்டே, இந்த காண்டே வந்து எல்லாம் சொல்லுவாங்க லைக் வந்து இதுவும் பெரிய காசு பண்ண வேணாம், மினி கூப்பர்ல தான் ஜாகிங் பண்ணிட்டு வருவார் அப்படின்னு. கட்சியில பார்த்தா 100 million இருக்கா, பாய் நாளைக்கு வரேன் அப்படின்னு அவரும் போயிட்டா. அப்படி அல்டிமேட்லி மணி டாக்ஸ், அவ்வளவுதான். சோ இட்ஸ் லைக் கடைசி வரைக்கும் அவனும் எத்தனை நாள் தான் கூப்பரே வச்சுக்கிட்டு இருப்பான். அதான் அந்த அளவு. அல்டிமேட்லி if someone is offering you money, you will go ultimately. அதுதான் நான் வந்து சொல்லலாம், இது இந்த லாயல்டி அது இதுன்னு கிடையவே கிடையாது. காசு வந்துச்சுன்னா நீங்க போவீங்க, அவ்வளவுதான். இந்த உட்காந்து and let's see if this I don't think this will be the end. Next year ஒன்னு நிறையவே பார்ப்போம், because it's not just them. The ZX could happen. அப்புறம் ரூபன் நெவஸ், அப்புறம் இப்போ பாபி ஃபர்மினோ. It's like I don't think it's more of like the transfer fee, it's more of the salary. ஏன்னா வந்து because Kante left on a free, Bobby Firmino left on a free. I think Benzema also left on a free, or maybe கொஞ்சம் இது வந்திருக்கும். So it's like more of the salary that they're willing to pay. And even Messi வந்து like there were talks that they were willing to pay him, but he turned that down. So it's like contract terminated Benzema, so it was a free. Okay, fair enough. So அவங்களுக்கு பணம் இருக்கா? I think they want to kind of invest heavily into football now, especially last year and Argentina அடிச்சதுக்கு அப்புறம் World Cupல, and last 2 years now they've been qualifying for World Cup. So now they feel that they have to put the money to good use, invest more, bring world class players in, and then take it from there. Because this could not just help them, this could help the national team actually play better in the World Cup, because in world class players are obviously you will also get better, quality improves. Yes, right, true. ஆமா, அதுதானே ISL அதுதானே வந்து ஒரு ஐடியாவா வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. And not just players, coach like Steven Gerrard வர போயிட்டாரு இப்ப. ஆமா, you are going to see more people do that. ஆமா. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்து முன்னாடி இதே டாபிக்ல தான் ஆக்சுவலா வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அரவிந்த், நீ MLS ரெகுலரா ஃபாலோ பண்ணே தெரியாது எனக்கு. நான் இவர் பிரச்சனை பண்ணுவாரு, நான் பண்ணுவேன். இது வந்து ஆக்சுவலா ஒரு MLS தான் ஒரு சின்ன ஒரு ப்ளோ மாதிரி நான் பாக்குறேன். இவென்ச்சுவலி லைக் பெரிய லீக்ல இருந்து வரவங்களுக்கு எல்லாருமே அந்த ஒரு டெவலப் பண்றதுக்கு எல்லாருமே ஒரு ரிட்டையர்மெண்ட் டெஸ்டினேஷன் மாதிரி MLS இருந்தது இவ்வளவு நாள். திடீர்னு பார்த்தா நம்ம யாரெல்லாம் அங்க போவோமோ எதிர்பார்த்தோமோ மெஸ்ஸி தவிர்த்து எவ்ரி ஒன் இஸ் கோயிங் டு த மிடில் ஈஸ்ட். ஸோ அது வந்து லைக் இந்த குவாலிட்டி ஆஃப், பிகாஸ் அந்த அல்மேரான்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் MLS வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டா இருக்குன்னு நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சாங்க. I mean, look at the contract details for Messi. It's similar to what David Beckham got 15 years ago. Yeah. MLS கிட்ட இருந்து. So
obviously it's not just a 4-year contract like what Saudi Arabia were paying him. Messi is probably set for generations based on the contract he's got. இவங்க மட்டும் என்ன கொடுக்குறாங்களா எல்லாம் இப்பதான் எல்கோல கான்டெக்ட் அவனுக்கு கொண்டே ரோல்ஸ் ராய்ஸ் இல்ல அவனோட பையனுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஆளுக்கு 2 ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கி கொடுக்குற அளவுக்கு காசு கொடுக்குறாங்க அவனுக்கு இந்த 4 வருஷத்துலயே. ஸோ எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்க புது மேனேஜரை பத்தி நீங்க சொன்னீங்க. டாட்னமோட பெஸ்ட் மேனேஜர், அவனை நீங்க பிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பொச்சட்டினோ வந்து ஆஸ் குட் அஸ் அ மேனேஜர் ஹி எஸ். இங்க வந்து நம்ம பிரீமியர் லீக்ல ஆடினப்போ ஹி டென்ட் வின் எனிதிங் வித் டாட்னம். ஒரு ஹை பொட்டன்ஷியல் டீம், ஒரு விளையாடுறதே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி. தட்ஸ் வென் லைக் ஹி மேட் சார்ட் ஆஃப் ஸ்பர்ஸ், இப்படி கூட சொல்ல, மேட் ஸ்பர்ஸ் வாட் தே ஆர் ரைட் நவ். அதுல வந்து ஒரு பெரிய பங்கு வந்து பொச்சட்டினோ அந்த கேம் ஸ்டைல் ஹி பிராட் எனக்கு தான் வந்து டெஃபினட்டா ஆட்ரிபியூட் பண்ண வேண்டியிருக்கும். He went to PSG. அந்த PSG டீம்ல ஐ திங்க் he messed up once. ஒரு டைட்டில் மெஸ் அப் பண்ணாருன்னு நினைக்கிறேன், எனக்கு ஷூரா ஞாபகம் இல்லை. பட் நம்ம பிரீமியர் லீக் நோண்டி பார்த்ததுமே ஒரு someone was not won anything. இப்போ நீங்க வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நீங்க வந்து do you think like it is, as a fan, do you feel it's right to give the managership to someone like him at the crucial phase? ஏன்னா நீங்க போன சீசன் வந்துட்டு things didn't go right, you changed a lot of managers. இப்போ வந்து நீங்க புதுசா வந்து ஒரு ஓகே இதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்டாங்கிற மாதிரி தான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க with the sales and everything that you are making, right? ஸோ இப்போ ஒரு வின்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிற ஒரு மேனேஜர் உள்ள கொண்டு வருது. லைக் do you feel though he might have said the right things during this first interview, உங்களுக்கு வந்து லைக் இன்னும் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கா, அது கரெக்டா இருக்கா? அதுலேயே ஃபாலோ அப் கொஸ்டின் வந்து பொச்சட்டினோட மெத்தட்ஸ் வந்து நான் உங்களுக்கே தெரியும், லைக் he makes the players like அப்படியே அடி ஓடுன்னு ஓட வச்சு லைக் ஒரு மாதிரி டியூன் பண்ணி விட்டுருவார் ஃபுல்லா. லைக் ஒரு ஸ்கல்ப்டிங் ப்ராசஸ் மாதிரி அது. இப்போ இருக்கிற அவங்களோட பிளேயர்ஸ் லாஸ்ட் சீசன் வந்து ஒரு பிரச்சனை என்னன்னா தேர் நாட் ரெடி ஃபார் த ரிகர்ஸ். அது வந்து ஒரு பெரிய இது. ஸோ he has a big task in hand if you really think about it. Young players and the winning mentality or like அந்த physical ability எல்லாமே கொண்டு வந்து. ஸோ இதுல வந்து லைக் இந்த போர்டு வந்து இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்கிறப்போ ஒரே சீசன்ல நீங்க 3 மேனேஜரும் எடுத்துட்டீங்கிற பட்சத்துல do you think the board will actually give him the time to get through all this, train his players இல்ல? and again coming back to that first question, results வேணுங்கிற ஒரு pressure கண்டினியூஸா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. And extend that question to fans as well. Yeah, fans as well, exactly. Okay, I think Tuchel was sacking was more than just results. I think off the board when நிறைய பிரச்சனை போயிட்டு he was not fitting into their style of something, and அதுல sack ஆனவன் தான் Graham Potter. He had no choice but to be sacked. யார பார்த்து any team they would have sacked him at that point of time. So it's like it's not like that. இப்போ வந்து நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க பாட்டர் வேணணும், but he was still standing by there. அதுக்கப்புறம் ஓகே ரிசல்ட் கொண்டு வந்தது. they were like okay, let's see what he can actually do now. One slump, then he kind of got a little bit back up, but then it still went worse. Then he had no option but to be sacked. I think என்ன சொல்றது, as he has to be given time, at least in the 1 or 2 seasons கொடுத்தானோ. because generally managers வந்து பார்க்குறோம் first season they assess the squad and they see who is good, who is not good, and then they implement their own style. சில வந்து ஸ்குவாட் பேக்ஸ் ரவுண்ட் ஆல்சோ ஒரு ட்ரை பண்ணுவாங்க. இவனை தூக்காங்க போடுறான், தூக்கிங்க போடுறதுன்னு பண்ணுவாங்க. நிறைய பாட்டர் அந்த மாதிரி வந்து பண்ணார் இல்லையா? ஆமா. சோ இட்ஸ் லைக் அதை ட்ரை பண்ணுவாங்க. திங்ஸ் ஒன்ட் வொர்க். அதுக்கப்புறம் செகண்ட் சீசன்லயும் ஃபர்ஸ்ட் சீசன்ல ஓகே இஃப் யூ ஃபினிஷ் லைக் 6th or 7th இட்ஸ் நாட் த பெஸ்ட் பட் இட்ஸ் ஓகே மாதிரி சொல்லுவாங்க. இப்ப செகண்ட் சீசன்லயும் பாத்தீங்கன்னா இஃப் யூ டு த சேம் திங் 6th 7th then you cannot continue, because where is the improvement? It has to be slow improvements. இப்போ வந்து நான் லாஸ்ட் இயர் உங்ககிட்ட பேசிட்டே நான் ஆர்டெட்டா பத்தி சொன்னேன். நான் லைக் ஸ்லோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் in the season you have improved, and on top of that you're making like signings, and now you don't have an excuse. So அந்த மாதிரி தான் எக்ஸ்கியூஸ் கொடுப்போம். அதான் நாங்க ஓகே. அதுக்கப்புறம் now we have cleared out majority of the mess, and now we're bringing in some of the players. So he has to integrate them and put it into a system. So வந்து எப்படின்னா ஒரு of course winning like வந்து he's not won anything at Tottenham, but வந்து யோசிச்சு பாருங்க, Tottenham வந்து சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் இல்ல இந்த மாதிரி பிரீமியர் லீக் டைட்டில் ரேஸ் கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு எவன் கண்டான்? ஆடி என்ன பண்ணல நூத்தன் தானே. Tim Sherwood, Andres Villas-Boas. அதுக்கப்புறம் மார்டின் யோல்
அவர் இருந்தப்போ எங்க பண்ணாங்க, லைக் they were nowhere even near, but he at least made them relevant அப்படின்னு சொல்லலாம். And with the and வந்து he was not given much investment. அவர் எவ்வளவு கொடுத்தாங்க டாட்னம் போது காசு கொடுத்தாங்க. And அதை வச்சு he was able to squeeze something out of them and get into a title charge, get into a Champions League final, get into an FA Cup semi-final. So I feel here he will be backed in the total. And here, despite giving the backing and ஒரு 1.5 seasons, if you're not performing up to scratch, then you have no choice but to be sad. ஓகே. ஸோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி எல்லா ஃபேன்ஸும் இருப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் அந்த ருசி கண்ட பூனைங்கிற ஒரு விஷயத்தையே மென்ஷன் பண்ணேன் உங்களுக்கு. அனிருத் இருப்பாரு தெரியும். And most and at least in the and வந்து I think some at least in the same mind ஓட பாக்குறவங்க இந்த மாதிரி சேம் மைண்டா நானே ஓகே சொல்லி I mean at least இந்த மாதிரி like at least the over reactionary fans இல்லாதவங்க those who are willing to give him the time, I think they will at least in the 90s 80s Chelsea fans they will give him time. But in the last 10-15 years வளர்ந்தவங்களுக்கு it's a big question mark. ஏன்னா வந்து வளர்ந்து வரீங்க, you continuously see your team build something. Are you willing to take 2-3 years without trophies but see some form of progression in a hope that sometime later that it will translate to trophies? அது கேள்விக்குறி தான் பயங்கரமா. So ஒரு fingers crossed we give him at least like 1.5-2 seasons and we go from there. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஒர்க் பண்ண அந்த இது many people like from அதனால தான் என்னவோ தெரியல உள்ள யங்ஸ்டர்ஸா வாங்கி வச்சுக்கிறோமோ என்னவோ அது வந்து ஓடிது. பட் we wait in hope and ஃபர்ஸ்ட் கேமே லிவர்பூல் அதுலயே வந்து தெரிஞ்சு போயிடும் எந்த அளவுக்கு வந்து. ஏன்னா ஞாபகம் இருக்க when Tuchel came in first game Wolves-ஓட he didn't even have proper training session. இது வந்தாரு வந்தோடனே கோபம் போனாரு. நெக்ஸ்ட் கேம்ல he saw style of play. ஒரே ட்ரைனிங் செஷன்ல we were able to see a style of play. We should be able to see a style of play. We should not just randomly பின்னாடி உட்காந்து ஃபுட்பால் ஆடி ஐயோ அவ முருகா அப்படின்னு பாட்ச் அந்த மாதிரி ஆடுற ஆளும் கிடையாது. ஸோ நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா ஜெனரல் ஃபேன் பேஸ்ல வந்து மெயின்லி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தான் இருக்கு. அதான் அதுதான் அது நோட்டீஸ் பண்ணேன். அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வச்சு நிறைய பேர் வந்து சூப்பரா பேசுறாங்க நம்பால் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ பேசலாம்ல சோகா பேசலாம் அப்படிதான் இருந்தது சீரியஸா. இன்ட்ரெஸ்டிங். ஸோ பார்க்கலாம் லைக் பாச்செட்டினோ இஃப் இஸ் ஹி கோயிங் டு கேரி த டாட்னம் கர்ஸான்னு பார்க்கலாம். எஸ் Tottenham curse. I hope உங்க செல்சி சேக்காக he doesn't carry the Tottenham curse. அது ஒரு ரொம்ப மோசமான கர்ஸுங்க. இல்ல அந்த Tottenham curse வந்து I think Tottenham விட்டு போயிட்டாங்க. ஏன்னா மொரினியோ வந்து பாத்தீங்கன்னா Tottenhamக்கு அப்புறம் வந்து almost europaleague ஜெயிச்சாரு. He only lost on pens. So அதுக்கு and Nuno Espirito Santo also last time Ronaldo he lost to a team that was managed by Nuno Espirito Santo. So it's like is the history of the Tottenham or legends on the match. So it's like true. அது அப்படிதான் ஒண்ணும் பண்ண முடியாது. But okay, speaking of Chelsea, இந்த நம்ம winning losing பத்தி பேச ஆரம்பிச்சோம். Pochettino arrival, style of play. பட் என்னதான் ஸ்டைல் ஆஃப் பிளே இருந்தாலும் ஒரு மேனேஜருடைய தலையெழுத்துன்றது வந்து டிட்டர்மின்ட் பை த பிளேயர்ஸ் அண்ட் த ஸ்குவாட் வாட் எவர் ஹி ஹேஸ். ஸோ பேஸ்ட் ஆன் வாட் எவர் யூ ஆர் சீயிங் டுடே 75% ஆஃப் த ஸ்குவாட் வந்து யூ ப்ராப்ளி நோ இவங்க இருக்காங்க கண்டிப்பா. 25% வந்து போறாங்களா இல்லை புதுசா வராங்களா, தட் இஸ் ப்ராப்ளி ரிமைன்ஸ் டு பி சீன். இன் விண்டோ இன்னும் ஓப்பனா இருக்கு. அண்ட் பேஸ்ட் ஆன் திஸ் ஃபர்ஸ்ட் what sort of transfers, incomings and what sort of transfers do you see? 3-part question. ஓகேவா? செகண்ட், இதெல்லாம் வந்து எத்தனை வந்து கிளப் வந்து அவங்களோட அஜெண்டா புஷ் பண்ணுவாங்க, எத்தனை வந்து பாச்செட்டினோடைய சிஸ்டம் பேஸ்ட் சைனிங்ஸா இருக்க போகுது. அண்ட் 3, நீங்க இது வரைக்கும் செல் பண்ணது வந்து 3 சேல்ஸ் யூ சோல்ட் டு a direct rival. How much of this is going to impact you next like in the season, future seasons as long as the player is in the other team? Okay, so incomings and பார்த்தோம்னா defense, I think we have a set defense at least in the Reece James, Silva, Barry Sile, Wesley Fofana, Chilwell, Cucurella defense base இருக்கு. And good thing we bought Malagusto power for Reece James. ஏன்னா Reece James வந்து as much as we love him academy boy,
he's in the last 2 seasons மட்டும் நான் கவுண்ட் பண்ணி he's missed like 43 games. Yeah, made of glass. Unfortunate. One of அதுதான் பிரச்சனை. Wilshere மாதிரி எங்களுக்கு கரெக்டா எங்க Wilshere Diaby மாதிரி உங்களுக்கு வந்து ரீஸ் ஜேம்ஸ். Unfortunate. அதான் and வந்து நான் good thing we got Malagastone. So defense வந்து set. And midfield wise மெயினா வந்து we have only Enzo because Kante போயாச்சு, Kovacic போயாச்சு, Loftus-Cheek போயாச்சு. ஆமா அவனு போயிட்டான்ல கரெக்ட். ஆமா he went to AC Milan. And like மெயினா பார்த்தனா we need someone to cover up Enzo. So Enzo-க்கு வந்து like perfect complementனா கைசேடோ தான். கைசேடோ தான் ரொம்ப நாளா புடிச்சு தொங்கிட்டு இருக்கோம். சக்காரியா ஒருத்தர் இருந்தானே வந்தான் வரடவும் இல்ல ஒண்ணும் இல்ல. ஆமா எனக்கு பாவமா இருந்துச்சு அவனை பார்த்தா. கடைசியில அவர் வந்தாரு, துக்கலும் சாக் பண்ணிட்டாங்க. Otro he didn't like him. Actually to be fair, Zakaria the games he played I think he was fairly decent. He kind of made a presence in the midfield, like decent ஆதான் தோணுச்சு. But true, I liked him. Yeah, but I think things didn't work out for him and he wanted to leave, so fair enough. I don't diss you for that. So Caicedo da adukapro maybe a couple of other covers we need to get because I think even Gallagher needs to go. He's not good enough. And if we keep him more as a squad player, he should not be starting in week in week out. ஆமா ஏன்னா வந்து கிறிஸ்டல் பேலஸ் நல்லா ஆனது பார்த்து நானும் கொஞ்சம் கேஷ் அப் ஆன வந்தாங்க. அப்படி இந்த சீசன் தான் தெரியுது அவர் உண்மையிலேயே வந்து சில்றையெல்லாம் சுதற விட்டு. ஆமா சரியான ரோட் ரன்னர். அவ்வளவுதான் அதுக்கு மேல. நீங்க மிட்ஃபீல்ட் போறதுக்கு முன்னாடி இந்த இவங்கெல்லாம் டிஃபென்ஸ்லயே சாலோபா, லெவி கோல்வெல் who's coming back from Brighton, இந்த மாதிரி இந்த ஃப்ரிஞ்ச் பிளே இப்போ லைக் ஃப்ரிஞ்சுன்னு நான் சொல்றேன். I think we might tell Levi, we might involve Levi Colville when we're buying Caicedo. We might. Okay. I think that could happen. Okay. Because his ceiling is extremely high. So வந்து ஒரு clause போட்டோம்னா ஒரு clause or something ஒரு price tag போட்டோம்னா how much that will affect the Caicedo. ஏன்னா Caicedo வச்சு தான் Brighton உயிர் எடுக்கறாங்க. Right. So it's like okay, but that could be, but sorry, continue பண்ணு. Continue. நீங்க ஸ்குவாட் மிட்ஃபீல்ட்ல பத்தி பேசிட்டு இருந்தீங்க. Please go on. Yeah, so midfield alla now I think thank God for Enzo. You know, last few games நீங்களே பார்த்துப்பீங்க and a team that was absolutely going nowhere. And Enzo on that stood head and shoulders above everyone. Like தெரிஞ்சது Enzo இருக்காரு இந்த midfieldல. So our compliment பண்ண we need a proper DM who is Caicedo. Like basically if Kante was still like I would take the Kante of like 4 or 5 years ago, like when he was fully fit and he was playing every single day, but he cannot do that now unfortunately. So ipo வந்து we need this Caicedo deal over the line. ரொம்ப நாளா புடிச்சிட்டு இருக்கோம். hopefully we get it done at least. அது ஏதோ 100 million வந்தோனே நீங்க வந்து பேக் அவுட் பண்ண போறீங்கங்கற மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. அது தெரியல இப்போ மாடி 70-18 ஏதோ some talks போயிட்டு இருக்கு. I'm not sure how true that is. Could include add-ons, but I'm just hoping we get it done by next week because pre-season starts on 19th. அதுக்குள்ள at least you need at least a proper squad to at least play the pre-season. And midfield அது ஒண்ணு. அதுக்கப்புறம் attack wise பார்த்தோம்னா we do have decent attackers. We have this Nico Jackson guy from Villarreal who I kind of yeah, and like he's not the mega money signing. Like he's on the like in the 30 million release plus போட்டு விட்டோம். And our last 2 strikers who we got proper strikers Drogba and Costa, they were actually not mega signing. Drogba was 24 and Costa was 32. So அந்த விதத்துல hopefully he comes in and does well. Nkunku I think did a good job to stay with us. ஏன்னா வந்து பாத்துக்கலாம் ஏன்னா எலவுடா இது இங்க போயிட்டு இருக்கு இந்த டீம் வந்து நம்ம குப்பை கொட்டணுமா எலவு ஆயிருக்கும். And he was doing well and apparently we will keep Lukaku apparently. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அப்ப தலைவர் இந்த சீசன் உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரைக்கர் ஆடுவாரா தெரியல because Poch didn't expect him to be there on July 12th when he starts training. Wow, that's interesting. He expects him to be there because now he's a Chelsea player. Now he is as we speak he's still a Chelsea player now. ஆமா Inter இது Saudi இது அதுக்கு நிறைய போயிருந்தாலும் for now he's a Chelsea player and we expect him to train and give 100%. எங்க தலைவர் ஆபா I would like him to stay. அப்படி இருக்காருனே அவர் மறந்து போயிட்டார். இப்பதான் யோசிக்கிறேன். இல்ல ஆபா தெரியும். See, I would like him to stay but if he leaves I won't blame him because he's been disrespected. Like ஒரு ஸ்ட்ரைக்கர் வச்சினா நம்ம கைய ஒரு அந்த டர்மன் ஜிராஃபா தூக்கி போட்டு ஃபால்ஸ் டைன் வச்சு ஆடிங்க வெக்கமே இல்லாம. So but if Poch somehow convinces him to stay, I would like him to stay. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் Madueke
Madueke, I think I was very impressed with him. Like in the he was good. even He an was Arsenal good. game நீங்க பாத்துட்டீங்க, he was the only one actually One came year. to gave a ham. ஸ்கோர் பண்ணால அதுக்கப்புறம் he scored one. ஆமா, அதுக்கப்புறம் Modric, I'm still இது on him because like I won't judge him until he starts playing continuously. அவனும் வந்து கண்டினியூஸா ஆடவே இல்லை, ஏதோ ஆட விட்டாரு, இங்க பண்ணாரு, அது பண்ண விட்டா. அப்புறம் அது Pro is coming back, thank God for him. So strike, so attack wise, I don't think we have a big of a problem. Attack wise and defense, the midfield the main, because midfield is a glue to any team. It helps you in defense and helps you in attack. Midfield தூக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து attack defense என்ன பிரயோஜனம்? இதுல ரஹீம் ஸ்டர்லிங் வேற இருக்காரு. Yeah, Sterling is there, but I don't know அது வந்து என்ன இதுன்னு. But let's see if he gives more next season, because last season at times பார்த்தோம்னா அவர் வந்து அவரே சுத்தி பாக்குறாரு, என்னடா டீம்ல இருந்து ஒரு மனுஷன் நானு, எனக்கு கெவின் டி ப்ரூய்னே கால்ல போட்டு கொடுத்தா நானே வந்து பின்னாடி இறங்கி ஆடுற மாதிரி இருக்கே, அந்த அளவுக்கு இதுவாச்சு. So let's see how he uses them, because but I still think we have enough in attack, enough in defense. Midfield தான். ஸோ இதுல செகண்ட் பார்ட் நம்ம அரவிந்த் கேட்ட கொஸ்டின்ல தான் பேசிக்கலி இதுல எவ்வளவு வந்து பாச்சட்டினோ நீங்க இன்கமிங் சைனிங்ஸ் நீங்க சொல்றீங்க மிட்ஃபீல்ட், இல்ல பாச்சட்டினோ டைப் பிளேயர்ஸ் அந்த டீம்ல பார்த்தோம்னா ஒரு சில பேர் இருந்தாங்க அந்த டாட்னம் டீம்லயே. லைக் ஃபர்ஸ்ட் நேம் தட் கம்ஸ் டு மைண்ட் இஸ் மூசா டெம்பலே. அந்த ஒரு ஃபிளார் இருக்கிற ஒரு ஒர்க் பண்ற கரெக்டான பிளேயர், எல்லாத்தையுமே கரெக்டா பண்ற மாதிரி. ஸோ இப்போ நீங்க எதிர்பார்க்கிற வரப்போற பிளேயர்ஸ்ல எவ்வளவு பேர் வந்து பாச்சட்டினோ சைனிங்ஸா இருப்பாங்க, எவ்வளவு பேர் வந்து என்னடா கிளப்போட அஜெண்டா சைனிங்ஸ் சொன்னீங்கன்னு? கிளப்போட அஜெண்டா சைனிங் விச் இஸ் ஃபியூச்சரிஸ்டிக் வியூவோட பார்த்து இந்த சைனிங் வந்து நான் இப்போ எனக்கு தேவைப்படாது, பட் 4 வருஷம் கழிச்சு யூஸ் ஆகும் அப்படின்னு அந்த மாதிரி. லைக் somebody like Modric for example, like he may not for an 8-year term of a deal immediate values பார்த்திருக்க மாட்டாங்க. ஓகே இவன் வந்து மெச்சூர் ஆகணும், மேபி ஒன் ஆர் 2 சீசன்ஸ் கழிச்சு தான் அவனை பார்க்க முடியும். No, you can't see the 100 million signing பார்க்க முடியாது. You have to look at him as 16 million signings. Yes, like how Nicolas Pepe is a 5-year million signing. Yes. But yes, go ahead, Prasanna. ஏன்னா வந்து நம்பிக்கை ஓனர்ஸ்னாலே வந்து அவங்க தான் வந்து பெரிய ஆள், இந்த மேனேஜர்ஸ்ல எஸ் மேன், எஸ் சார், எஸ் சார், 3 பேக்ஸ் ஃபுல் சார், அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பானுங்க. பட் now with the proper director of football and scouting in place, I expect that we make more signings like Badiashil, make more and so on the money, because on the he was a January signing when we had the at least a set of people in place. Excuse me, set of people in place. So January and when the two more signings they did well on the like Badiashil, Madueke, they were all proper scouted signings. So அந்த மாதிரி தான் நடக்கணும். And to be fair, வந்தவங்களே they have done well. Even Netru கூட like he's not been given game time, but 2-3 games there he has not done bad. And வந்து he also like an I think he might be in homegrown category. I'm not sure, I have to check that once. But அந்த இதுல வந்து பார்த்தோம்னா I think in the because ultimately managers tell the scouting directors and the director of football எனக்கு இந்த ப்ரொஃபைல்ல வேணும், எனக்கு வந்து இந்த ப்ரொஃபைல்ல வேணும், அதுக்கு இங்க இருந்து யாராவது கூட்டுவாங்க அப்படின்னு. And that is how I think it will happen. And as much as we don't want the club agenda signings, I think 1 or 2 கண்டிப்பா நடக்கும். Because already பாக்குறோம் வந்து இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும் போட்டு அள்ளி போட்டுட்டு இருக்காங்க. அள்ளி போட்டு they will definitely look to split them for a big money when it's 2, 3, 4 years down the line. So அப்படிதான் ஒரு மாதிரி மிக்ஸா இருக்கும். லாஸ்ட் பார்ட் என்னன்னா அந்த क्वेश्चनல strengthening rivals. I don't care, to be fair, because they have stunk it out for us. So we wanted them out. Like Havertz, most of the fan base of like some of the fan base have wanted them out. Okay. Rivals see, ultimately we wanted to sell him, we got good money for them. அவ்வளவுதான். I think யார் பண்ணினாலும் it would have not made a big difference to me, because you're ultimately looking to sell. If it works at Arsenal, it works at Arsenal. If it works at United, it works. அவ்வளவுதான். At time பார்த்து நடக்கிறது அதெல்லாம். You cannot just simply say இது வந்து உங்க கிளப்ல இருந்து விட்டு வேற ஒரு கிளப் நல்லா பண்ணாங்கன்னா நல்லா பண்ணட்டும், அவ்வளவுதான். எங்க கிளப்புக்கு நல்லா ஆடல, அவ்வளவுதான். 3 வருஷமா உட்காந்து ஓ டீம் எரிச்சிட்டு இருக்காங்க.
அவ்வளவுதான். Exactly. But it's like strengthen ஆனா I'm not sure. Only if I start seeing them play, I will know. Because like, okay, decent signs. இப்ப ஹாவர்ட்ஸ்லாம் வந்து I'm not sure how much you guys rate him, but let's see with Arteta in like talks வந்து maybe 8 or something. I don't know what is that. I don't know what's the thing with him, but அது ஒரு கடைசியில பாத்துக்கலாம். But இந்த I won't say strengthen ஆங்க I'm not exactly sure, because if it works, it works. If it doesn't, அவ்வளவுதான். It does. Even if it works for you, it does not change the fact that they didn't play well for us. அவ்வளவுதான். Yes, that's true. இப்போ உங்களுக்கு அது ஹார்ட் ஃபீலிங்ஸ் ஏதாச்சும் இருக்கா? மவுண்ட் ஹாவர்ட்ஸ்லாம் கோவாச்சிச்லாம் போனதுல அட்லீஸ்ட் ஹாவர்ட்ஸ் அண்ட் மவுண்ட் வந்து இதுதான். கோவாசிச் வாஸ் a bit of இது. ஏன்னா வந்து 25 million தான், அதுவும் டு மேன் சிட்டி. And he's just about entering his peak. So அதுதான் வந்து will be was a hard feeling. ஏன்னா வந்து because Kovacic வந்து at least before Tuchel left, he was one of the key parts midfield alongside Kante and Jorginho. And for somebody who has Kovacic அளவுக்கு Premier League experience, who's replacing David Gundo, Ilkay Gundogan மாதிரி ஒரு பெரிய prolific player at Man City, அப்படியே ஒரு like for like replacement with the same levels of experience, possibly a little bit younger. So they traded in for a better model அப்படின்ற மாதிரி. ஆமா, ஏன்னா சிட்டி அண்ட் பெப் அதுதான் வந்து எனக்கு ஹெசஸ் வேலை செய்யலையா, பாய் I'll get you someone in better. எனக்கு வந்து zinchenko வேண்டாமா, I'll get someone in better. So அந்த மாதிரி தான். Like he doesn't care about own feelings. அது பிரச்சனையே இல்ல. I want to win. If you fit in my system, you play. Else, bye. Thank you for your service, but bye. Like, right. அதுதான் football. That is the world of football. Ruthlessness. ஏன்னா நீங்க பாருங்க, இந்த ஹெசோஸ் zinchenko ஸ்டெர்லிங் விட்டு லாஸ்ட் சீசன் ட்ரபிள் ஜெயிச்சாங்க. It's like அவ்வளவுதாங்க. You have to replay. Players are dispensaries who are paid employees of the football club. அவ்வளவுதான். அவங்களோட அட்டாச் எமோஷனல் அட்டாச் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல, எந்த கேரண்டிஸும் கிடையாது வாழ்க்கையில. இப்ப வந்து எந்த நியூஸ்ல இப்ப நான் வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நாளைக்கே வந்து ரீஸ் ஜேம்ஸ் could sign for Liverpool. I'm just saying, I'm just putting it out there. It can happen. நடக்காதுங்கிற கேரண்டியே கிடையாது. அப்படி எல்லாம் சொல்லாதராச்சாரி, மனசெல்லாம் வலிக்கிறது அந்த மாதிரி சொல்லுவாங்க அது கேக்குறப்போ. இல்ல சி இந்த ட்ரான்ஸ்ஃபர் பேனான சீசன் வந்து கோபம் ஒரு மேல ஒரு என்ன சொல்றது, என்னமோ அவங்க சொந்த தம்பி சொந்த பையன் அந்த அளவுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. சோ இவங்களை விட்டு போனதப்போ ஐயோ கோபம், இவன் போறானே வந்து இவன் ஒரு இது பார்த்தேன். ஹாவர்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து திடீர்னு ஹாவர்ட்ஸ் வந்து பெட் கேம்ப் அந்த இதுக்கு கொண்டு போயிட்டாங்க. பயங்கரமா இது இந்த கரகாட்ட கணக்கு வந்து போய் சொல்லுனேன், இல்ல நம்ம படம் பார்த்திருக்கியா இல்லைங்க சிவாஜி பத்மினி எல்லாம் பார்த்திருக்கியா, அப்புறம் எதை வச்சு சொல்ல அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் இது. பட் அகைன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், even if they perform well, even if they win Ballon d'Or, it doesn't change the fact that we wanted them out. அவ்வளவுதான். Okay, makes sense. So லாஸ்ட் பார்ட் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபார் த ஃபியூச்சர் சீசன் நெக்ஸ்ட் சீசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதான் நம்ம நாளை நேற்று நாளை படத்தோட பேர்ல சாரி நேற்று நாளையில நேற்று பேஸ்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்ககிட்ட ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா ஆர்சனல் பத்தி? ஓகே, சோ ரைஸ், ஹாவர்ட்ஸ் அண்ட் டிம்பர் 3 பேர் வாங்கிட்டீங்க. அண்ட் யூ சைன் அப் ரீஸ், யூ சைன் அப் சலிபா, சாக்கோ சைன் அப் பண்ணிட்டீங்களா ஆர் பண்ணலையா? எஸ், அக்கா டன். Who else do you think you need to இந்த ஸ்குவாட்ல உங்களுக்கு யாரெல்லாம் வந்து வேணும்னு நினைக்கிறீங்க? Or maybe any incomings, outgoings, who do you think should? ஏன்னா of course Xhaka now left for Bayer Leverkusen, that's official. Partey, will you keep or sell Partey? I want to keep him. எனக்கு வந்து so நான் ஸ்டார்ட் பண்றேனே அருண், let take your thoughts after this. எனக்கு வந்து you change somebody like Saka from who's been ஒரு heart of the midfield மாதிரி for the last 5-6 seasons, எப்படி விளையாடுன்றது மெட்டீரியல், பட் அந்த embodying the club and the valuesன்றது வந்து ஷாக்கா, no one second to ஷாக்கா ஆர்சனல்ல. இப்போ பார்ட்டி வந்து he's been that way in the last 2 seasons or 3 seasons he's been with us. 3 seasons or 2 seasons, however long he's been with us. அவன் விளையாடின கேம்ஸ் விளையாடாத கேம்ஸ் டிஃபரன்ஸ் தெரியுது.
ஆமா, என் பார்ட்டி இங்க இருக்கான், பார்ட்டி இங்க இல்ல அப்படின்னு கண்ண மூடி நான் அந்த ஸ்கோர் லைனை பார்த்து சொல்லிடுவேன், கேமை பார்க்காமலே. ஸோ அதை வந்து இப்ப அவனையும் தூக்கிட்டு இன்னொரு புதுசா ஒருத்தனை கூப்பிட்டு வந்து, நோ மேட்டர் ஹவு talented or experienced that person might be, you are trying to now change the heart of a team and expecting new results or expecting continued results, especially இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண பிறகு you're going to have some pressure, ரிசல்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த அந்த மாதிரி க்ரூஷியலான ஸ்டேஜ்ல வந்து அந்த லெவல் ஆஃப் சேஞ்ச் வந்து ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட். பட் செகண்ட் ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் வந்து who else do we need அப்படின்னா, எனக்கு வந்து ஐ திங்க் திஸ் ஸ்குவாட் இஸ் டீப் எனஃப் டு சேலஞ்ச். எனிபடி வி நீட் வில் டிபெண்ட் ஆன் ஹூ கோஸ் அவுட். இப்போ Kieran Tierney, if he goes, then we may have to think about a backup, the left back position. Tomiyasu, he's played left back before, and put White and Timber right back இருக்கறதுனால there may be a little bit of cover அந்த இடத்துல, and Kivior can also probably slot left backல if needed. So depth இருக்கு. இப்போ அந்த டெப்த்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். And any other incoming will depend on who goes out. எனக்கும் pretty much like the same தான். பார்ட்டி போகணுமான்னா பார்ட்டி வந்து 2 சீனியர் மிட்ஃபீல்டரை ஒரே டைம்ல ரிப்ளேஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் வந்து லைக் அரவிந்த் சொன்ன மாதிரி ப்ரெஷர் இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கிறப்போ அவனை ரிப்ளேஸ் பண்றது லைக் unless you get a player who's as good as Party or has the potential to get as good as Party, அதுவுமே வந்து எனக்கு வந்து I would like for him to stay. இப்போ Chouameni லிங்க் பண்றாங்க, கைசிரோ லிங்க் பண்றாங்க, எல்லாமே ஓகே. பட் கைசிரோக்கெல்லாம் என்னதான் வந்து பிரீமியர் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் he has a high ceiling. பட் இந்த பாயிண்ட்ல இமீடியட்டா வந்து அவனால எந்த லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அதை பண்ண முடியுமா? ப்ராபப்ளி பண்ண முடியும். பட் அந்த தைரியம் இது வரைக்கும் பார்ட்டியை இமீடியட்டா ரிப்ளேஸ் பண்ணிட்டு பண்றதுக்கு தைரியம் எனக்கு இருக்கான்னு கேட்டா, ஆஸ் அ ஃபேன் ஆஃப்டர் சீயிங் வாட் ஐ saw லாஸ்ட் சீசன் and அந்த ஒரு டெஃபிஷியன்சிஸ் which could probably arise from party leaving, இமீடியட்டா எனக்கு வந்து எஸ்ன்னு அது ஓகே சொல்றதுக்கு வந்து எனக்கு வந்து மனசு வர மாட்டேங்குது. இட்ஸ் ஒன் திங் தட் ஐ ஆல்வேஸ் கீப் சேயிங். 2 பிளேயரை வந்து ஒரே டைம்ல ரிப்ளேஸ் பண்ண முடியாது, எஸ்பெஷலி when they are like so important to the team. சோ அது எனக்கு தெரியல யார். ஏன்னா அது வந்து இன்ஜுரி ரெக்கார்டும் ஒன்னு பார்க்கணும். ஏன்னா தாமஸ் பார்ட்டி ஆர்சனல் வரதுக்கு முன்னாடி ஐ டோன்ட் திங்க் ஏர் a single injury. இது வந்ததுக்கு அப்புறம் 7 சீசன்ஸ்ல வந்து 6 கேம்ஸும் மிஸ் பண்றான்னு நினைக்கிறேன். அதான் அப்புறம் அதுக்கப்புறம் ஆர்சனல் வந்து ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன். நான் அதுக்கு எப்படி சொல்றேன், அதனால தான் கிளப் டாக்டர் ஆரம்பிச்சிட்டோம். இதுவே அது மேன் யுனைட்டட் பிரச்சனை. இனிமே இந்த எங்க கிட்ட பழைய பேஷண்ட் ட்ரிஸ்கால் வந்து புது மேன் யுனைட்டட் அனுப்பிச்சிட்டோம் நாங்க. பட் ஆனா அதுதான் லைக் பார்ட்டி வந்து இப்போ ரைஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து சின்ஸ் லைக் தி பிளான் இஸ் ஃபார் ஹேவர்ட்ஸ் டு பிளே 8, ரைஸ் தான் வந்து ஸ்டார்டிங் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா இருப்பான். ஸோ பார்ட்டி வில் பி ரொட்டேஷனல் பிளேயர். அவன் 20 கேம் ஆடுறான், 20 கேம் ரொட்டேஷன்ல ஆடுவாங்கிற பட்சத்துல இட் வில் ஒர்க் அவுட் ரியலி வெல். அண்ட் லைக் ஹில் பி அட் அ ஸ்டேஜ் நெக்ஸ்ட் சீசன் வேர் we'll be able to like move on from him. ஏன்னா ரைஸுக்கு சாரி அந்த சிஸ்டம்ல ஒர்க் பண்ற ஒரு இது இருக்கும். அண்ட் ஜார்ஜினியா would be at the end of his contract. ஸோ அந்த டைம்ல ரிப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்குமே தவிர்த்து மிட்ஃபீல்ட்ல டிஃபென்ஸ்ல we are stuck, we are good, கோல் கீப்பர் we are good, no problem. நம்பர்ஸ்னு பார்த்தோம்னா எல்லா இடத்துலயுமே ஆள் இருக்கு கரெக்டா. இப்போ இந்த லாவியா மாதிரி ஒரு ஆள் வராங்கிறதுக்காக பார்ட்டியை விற்பேனா கேட்டா நான் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய முட்டாள்தனம். ஏன்னா லாவியாக்கு உள்ள வரணும். ஜார்ஜினியா வச்சுட்டு போயிடலாம்னா ஒரு மிஸ்டேக் ஜார்ஜினியா ஒரு கண்டினியூஸா ஒரு 2-3 கேம்ல வந்து மிஸ்டேக் பண்ணானா ஜெனரல் ஃபேன் இதுதானே அது டு டர்ன் ஆன் அந்த பிளேயர். நீ செல்சி ஏஜென்ட்னு சொல்றாங்க உடனே. சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஜார்ஜினியா வந்து ஒரு புது எல்என்இ ரோல் மாதிரி ஆயிட்டு பார்ட்டி வில் பி த ரொட்டேஷனல் பிளேயர் மாதிரி தான் நான் எதிர்பார்க்கறேன். யாரு வேணும்னு கேட்டா ரீஸ் சைன் பண்ணிட்டான், ட்ரொசாடோ இப்பதான் வந்திருக்கான். யாருமே வந்து அட்டாக்ல வந்து எனக்கு வந்து தப்பு பண்ணினா மாதிரி தெரியல. மேபி ஒரு ஒரு பெரிய ஒரு ட்ரீமா இருக்கணும்னா மேபி பாலகன் அண்ட் எடியை சேர்த்து வித்துட்டு ஒரு பிளேயர் கொண்டு வரலாங்கிற மாதிரி பேசலாம். பட் ஆனா நாங்க அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியா வேணும் உனக்கு வேணும்னா இப்போ ஹெசூஸ் 45னா டெஃபினெட்லி வேற எவனாலும் 50 இருப்பான். அதை விட கம்மியா ஒரு ஸ்ட்ரைக்கர் என்ன டிஃபென்ஸ்ல கூட வாங்கிடலாம் பேக்கப் கம்மி விலையில. ஸ்ட்ரைக்கர் மார்க்கெட்ல பேக்கப் கம்மி விலையில வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டாக்கருக்கு நாங்கள் போவோம்னு எனக்கு தோணலை. ஏன்னா வந்து அகேன் லைக் ஹெசூஸ் இருக்கான், எடி இருக்கான், ட்ரொசாட் இருக்கான், அண்ட் லைக் 20 கோல்ஸோட வரான் பிரான்ஸ்ல இருந்து. அவன் வரதில்ல, அவன் போறான். அவன் போறது கன்ஃபர்ம்டு. அது வேற. அமெரிக்கா சட்டை வேற போட்டாங்க. எஸ், அங்கே கேப்டன் அடுத்த கேப்டன் அமெரிக்கா உங்க ஆள் இப்ப இட்டாலி போனதுக்கு அப்புறம் இப்ப எங்க ஆள் தான் அடுத்த கேப்டன் அமெரிக்கா வரணும்னு பாக்குறாரு. So like I really don't see anyone coming in up unless like we sell players. maybe like ஒரு எக்ஸ்ட்ரா மிட்ஃபீல்டரா வாங்கலாம். பட் அதுவுமே எல்னி போகணும், லொக்கோங்கா போகணும்,
இந்த மாதிரி பல பேர் வச்சிருக்கோம் நாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து ஆள் வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. ரீஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணாம இருந்தாங்கன்னா மேபி மூசா டியாபி லிங்க்ஸ் இருந்தது, மேபி நடந்திருக்கலாம். பட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறம் 6 அட்டாக்கர்ஸ் இருக்காங்க, இதுக்கு மேல யார் கொண்டு வர முடியும் எங்கேருந்து பிளேயிங் டைம் கொடுக்கறது? ஸோ வருவாங்கங்கிற மாதிரி எனக்கு தோணல யார் வருவாங்க. ஸோ அவ்வளோதானா உங்களோட கொஸ்டின்? ஓகே, எக்ஸலன்ட். ஸோ இப்போ நாங்கள் திருப்பி கேட்குறோம் உங்ககிட்ட லாஸ்ட் கொஸ்டின். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த நியூ சீசன் உங்களை எந்த பாயிண்ட்ல வந்து சொக்காய், இப்போ நீங்கள் சொன்னீங்க தெரியுமா எங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும்னு சொல்லிட்டு, உங்களுக்கும் ஆக்சுவலாக ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. சொக்காயை பிடிக்கிறது நம்ம லிவர்பூலுக்கு, அதை பற்றி நம்ம கௌதம் கிட்ட ஆல்ரெடி பேசிட்டோம், யூரோப் லீக் ஜெயிக்கணும் இல்லாட்டி சொக்காயை பிடிச்சி கேட்பேன்னு சொல்லிட்டேன். பட் உங்களுக்கு வந்து யூரோப்னு ஒரு கான்செப்டே இல்லை, உங்களுக்கு இருக்கிறது பிரீமியர் லீக் அண்ட் 2 கப் காம்படிஷன். ஸோ ஆல் இன் நீங்க போவீங்கன்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். எல்லா காம்படிஷன்லையுமே ஓகே வி ஹேவ் அ சான்ஸ் ஆஃப் வின்னிங் திஸ். பிஎல் இல்லைனாலும், ஏன்னா பிஎல் சிட்டி தவிர்த்து மிச்சம் எந்த டீமே யார் எங்க ஃபினிஷ் பண்ண போறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாத மாதிரி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் தான் இருக்கும் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அப்படி இருக்கிறப்ப கப்புக்கு நீங்க ஃபுல்லா போவீங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன். ஸோ ரியலிஸ்டிக்கா நீங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க? எது வந்து லைக் அச்சீவபிள் நினைக்கிறீங்க? இது வந்து ஓகே இது தாண்டா மினிமம் பேஸ் லைன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்க? பிஃபோர் த இல்ல, எது உங்களோட ரியலிஸ்டிக் பேஸ் லைன் எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கும்? எது மேக்ஸிமம் அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்கன்னா, மேனேஜர் மேலேயும் ப்ரெஷர் இருக்கும், பிளேயர்ஸ் மேலேயும் ப்ரெஷர் இருக்கும், ஓனர்ஸ் மேலேயும் ப்ரெஷர் இருக்கும். ஓகே, so I would say maximum I would say top 4, because I think top 3 will be the same as last season. City, Arsenal, United. I think that will still be the top 3. Fourth one could be a tussle between us, Newcastle. நியூகாசல் நம்ம வந்து அவங்களை படுத்த முடியாது, அவங்க வந்து வேற பிசினஸ் பண்ணி தொண்டலையே வாங்கி வச்சுட்டாங்க. So I think it'll be us and Newcastle and லிவர்பூல் விட்டீங்க, அவங்கள ஆளெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களே. அதான், it could be between us, Newcastle, Liverpool, because there is talks that 5 teams could go into Champions League. Not sure how true that is. So I think 4th or 5th will be a very good season, but realistically I would say Europa League and our achievement is சொன்னோம்னா top 4 or 5 and one of the cups. அத நான் சொல்லுவேன். Okay, அத மேக்ஸிமம் அச்சீவ்மென்ட் சொல்லுவீங்க. Yeah, we should at least win the League Cup, or if not at least the FA Cup. ஏன்னா League Cup வந்து January முடிஞ்சு போயிடும், February முடிஞ்சு போயிடும். அப்புறம் தான் FA Cup மெயினா வருது, unless in the last semi final இது மட்டும் தான் மட்டுமே தவிர. Right. But minimum Europa League, minimum. That will be baseline one game a week. Baseline expectation, minimum expectation. Baseline Europa League, yes. And வந்து unless we fall way below that expectation, I won't be extremely critical. If on the critical, I will still be critical, but I won't be like, ஐயோ இவ்வளவு மாத்தணும், இவ்வளவு தூக்கி போனோம், புதுசா வாங்கணும், அந்த அளவுக்கு I won't be there unless we fall way below that. இப்போ யூரோப்பா லீக் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு கான்ஃபரன்ஸ் லீக் போறோம்னா like it's one pace slower. அது வந்து I still won't say it is bad, but it's not bad. It's not disaster wise. அதுவும் இல்லைன்னா I would say it's I would be extremely critical. இப்போ லாஸ்ட் வீக் ஆஃப் நம்பர் போறீங்க, லாஸ்ட் வீக் ஆஃப் நம்பர் போறப்போ உங்களுக்கு வந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்துக்க முடியும் அந்த பாயிண்ட்ல? 4-8 செப்டம்பர் by Christmas சொல்றேன், because Christmas is a good day. Okay. By Christmas we should comfortably be in the Europa League. Into Europe, okay. Comfortably we should be in the top 6. Okay. Because we have only one game a week, and league cup எப்பயாச்சும் தான் வரும். There is no FA Cup till Jan, and one game a week தான். So less scope of injuries also. So we will pause, and 16-17 நாங்க தான் பண்ணோம். We had a starting 11 from almost every single day. Right. Like almost every single team except for 1 or 2 injuries and maybe rotations. நான் வந்து முந்திரி கொட்டையாத பிரீமியர் லீக் சொல்லலாம், பட் வந்து கொஞ்சம் 2 months ஆகும். So the realistica I'm saying we should comfortably ஒரு அளவுக்கு தான் அப்படினா அதுக்கு அப்புறம் ஆமா we should be in Europa League by Christmas comfortably. Positions by Christmas comfortably. Interesting. Yeah, that sounds fair. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து 1 game per week and like இப்போ வில்லா பிரைட்டன்லாம் வந்து என்னதான் பிரச்சனை பண்ணலாங்கிற மாதிரி they are also like going to be playing European games. So அந்த பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு அந்த ஒரு டெஃபினட் அட்வான்டேஜ் இருக்கு, 1 game per week இருக்கு. Okay, that sounds fair. So டிசம்பர்ல நீங்க வந்து லைக் கிறிஸ்மஸ் டைம்ல halfway mark you expect them to be like in
டாப் 6 கம்ஃபர்டபிளி. Yes. அதுதான் எக்ஸ்பெக்டட். கண்டிப்பா. ஃபேர். ஐ திங்க் அவ்வளவுதான், எங்களுக்கு இதுக்கு மேல கொஸ்டின்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் அலாட் பிரசன்னா. நிறைய செல்சி பத்தி நிறைய பேசியிருக்கோம். எங்களுடைய ஃபேன் பேஸ்க்கு உங்களுடைய கிளப்பை பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அப்புறம் ஒரு ஃபேனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறதும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. அடுத்து மேபி நம்ம அடுத்த ஆர்சனல் செல்சி கேமோட ப்ரிவியூல வந்து மேபி லைக் ஃபர்ஸ்ட் கேம் போது சந்திப்போம். அது கண்டிப்பா. ஸோ தேங்க்ஸ் அலாட். கூடிய சீக்கிரம் மந்தவெளியிலயும் சந்திப்போம். கூடிய சீக்கிரம் வந்து இல்லை, ஆக்சுவலி நானும் பிரசன்னா வந்து நெய்பர்ஸ். எங்க 2 பேரும் வந்து பேசிக்கலி வந்து ஒரு ஸ்டோன்ஸ் த்ரோ அவே, அவ்வளவுதான் 2 பேருக்கும் வந்து இதுவே எங்க வீடுக்கும் அவர் வீடுக்கும். ஸோ அடுத்தது 2 பேரும் இந்தியாவில் போற டைம் சிங்க் பண்ணோம்னா மந்தவெளியில சந்திக்கலாம். ஸோ அடுத்து மந்தவெளியில சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த பாட்காஸ்ட்ல இன்டர்நெட் நாளை அடுத்த எபிசோட் சந்திப்போம் உங்களை. தேங்க்யூ வெரி மச். நேற்று இன்று நாளை இது வேற ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் பிரசன்னா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. பாய். Come on, Nicholas.